அவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குதாஸ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. யூஜிசி யூனிவர்சிட்டி கேரண்டி கமிஷன் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி கிராஜுவேட் கமிஷன் பண்ணாங்க ஒரு அர்த்தம் யூஜிசி. சரி, இந்த யூஜிசி என்னடா, இந்த யூஜிசிக்கு எதிராடா வட இந்தியாவில் எல்லாம் போராடுறாங்க. அவங்கெல்லாம் காலேஜே போக மாட்டாங்களே, படிப்பறிவு இல்லாதவன்ட்டு நம்ம தமிழ்நாட்டை ஒரு சிலர் கேட்கலாம். இந்த யூஜிசியில் 2026 ஒரு புதுசாக ஒரு இது கொண்டு வந்துருக்காங்க. என்ன இருக்குன்னா, அதாவது யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜாதி ரீதியினால் தீண்டாமை முறைப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க யூனிவர்சிட்டியோட இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது எஸ்சி எஸ்டி 2 ஜாதிகள் இருந்தாங்க. ஓபிசி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஏன்னா இது எதனால் கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க. இதை கொண்டு வந்ததால என்னடா பிரச்சனைன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கொண்டு வந்ததால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இதில் எதுக்கு பாவத்தில் அதாவது உயர் ஜாதியினரை சேர்க்கலை. அந்த உயர் ஜாதியை சேர்க்காமல உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் போன்ற உயர் ஜாதி இந்துக்கள், அதாவது தலையிலேருந்து வந்தவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க அப்படிப்பட்ட ஹிந்துக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இதுவே ஒரு தீண்டாமை தான். இதில் எப்படி ஓபிசி எஸ்டிஎஸ்சி தான் தீண்டாமை பிரச்சனை இருக்காங்க, இவங்களுக்கு தான் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இதை ரத்து பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு போராட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த நாள் இதை உச்சநீதிமன்றம் வழக்கு போய் இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன பெரிய ஆச்சரியம் பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாடு இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த யூஜிசியோட புது ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த இதுக்கு. ஆனால் வட இந்தியாவில் இதுக்கு எதிரான போராட்டங்கள் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதோட பிரச்சனை தமிழ்நாடு பேருக்கு பக்கத்தில் ஜாதி பேர் கிடையாது. அதனால் என்ன ஜாதிக்காரன், நீ இந்த ஜாதிக்காரன் கேட்கறதுக்கே எல்லோரும் வெக்கப்படணும், கூச்சப்படலாம். அதுக்கான காரணம் தந்தை பெரியார் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டிலேயே வட இந்தியா பார்க்க போனால் தெரியும். ஒரு பட்டியல் ஜாதியாக பேருக்கு பக்கத்தில் ஜாதி இருக்கும், மகாரணமாக. அதுக்கப்புறம் உயர் ஜாதியாக தாகூர், பனியா, அகர்வால், அதுக்கப்புறம் சில பேர் ஜாட்டர், இவங்கெல்லாம் பேருக்கு பக்கத்துலேயும் ஒரு ஜாதி போட்டுட்டு அடைவாங்க. ஸோ இதனால் அங்கே ஜாதி இப்போ இந்த பேருக்கு பக்கத்தில் சரணேமுங்கிறதுனால அடிக்கடி தீண்டாமை பிரச்சனைகள் வரும். முக்கியமாக பட்டியல் மக்கள் வரும். ஸோ அவங்களுக்காக கொண்டு வர பற்றி இந்த யூஜிசியுடைய இது இப்போ வட இந்திய உயர் ஜாதி இந்துக்கள் எதிர்க்கிற அளவுக்கு போயிருக்குன்னா அப்படிலாம் பார்த்துக்கோங்க. இன்னும் ஜாதி வெளிநாட்டில் அங்கே இருக்குது, எந்த இது மாதிரியான ஒரு இதில் இருக்குதுன்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி என் வீடியோ நான் போட்டுக்கிறேன். பாய்.